ஹீரோனி ஜியாவை தான் காட்டுறாங்க. அவ ரொம்ப நர்வஸா இருந்துட்டு இருக்கா. அப்போ அந்த சைட ஒரு பையன் வாரான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. நேம் வந்து ஜியாங்கு. எல்லாருமே மிஸ்டர் ஜின்னு கூப்பிடுவாங்க. இப்போ அவன் வந்து கையெல்லாம் கொடுத்து தூக்கி விடுறான். விட்டுட்டா அப்படியே கிஸ் பண்றான். என்னடா நடக்குது? யா ஹார்ட் பீட் சவுண்டா இப்படி கேக்குது அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. நம்ம ஹீரோயின் இருக்கல டெலிவர் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கா போல. இப்போ ஒரு பொருளை டெலிவரி பண்ணாத வந்திருக்கிறா. அப்போ அந்த பொருள் என்னன்னு பாக்குறா. பார்த்தா அது இன்னர் வியர். அதுவும் ரொம்ப கிளாமரான இன்னர் வியராமா. அத பார்த்துட்டு அடைச்சி கருமோ இதே என்ன டெலிவரி பண்ண சொன்னாங்கன்னு இவ கடுப்புலயே லிப்டுக்குள்ள போறா. அங்க ஆல்ரெடி ஒரு 4 பொண்ணுங்க 18வது ஃப்ளோருக்கு போறதுக்காக நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோனியும் நம்மளும் அங்கதானே போனோம். அப்ப இந்த திங்ஸ் இந்த பொண்ணுங்களுக்கு தானா அப்படின்னு இவ ஒருபடியா பார்த்து நிக்கா. அப்ப பார்த்தா அவங்க அம்மா வீடியோ கால் பண்றாங்க. பண்ணிட்டு என் பேச நீ கேக்குறியா? கேட்கவே மாட்டுக்கா. நான் பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. பண்ணுமா, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். நாம இருக்கிறதோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. சோ எங்க போய் ஜம்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டா. என் பொண்ணுக்கு மனசாட்சியே இல்ல. வயசு 29 ஆகுது. இன்னொரு பையனை கூட விரும்ப மாட்டுக்க அப்படி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு கூட சிரிச்சுட்டு நிக்காள்வா. அவளுக்கு பின்னாடிதான் நம்ம ஹீரோவே நிக்கிறான். அவனுமே என்ன பேசுறது எல்லாத்தையும் கேட்டுதான் நிக்கான். இப்போ ஹீரோனே சொல்றா, ஆமா எனக்கு 29 வயசு ஆகிட்டு. அது இல்லன்னு சொல்லலையே. பட் நான் பையங்க இல்லாமலே லைஃப் லாங் வாழ்ந்துருவேன். அது மட்டும் இல்ல, பையங்க மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல அப்படி சொல்லி வச்சிடறா. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு என்ன பையங்க மேல ஃபீலிங் இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதுல இந்த பொண்ணு இருக்கல, அவ வந்து 17வது ஃப்ளோரை டச் பண்ண அது ஓபன் ஆகிறது. நம்ம ஹீரோனியால் தான் 18வது ஃப்ளோர் நினைச்சு அந்த வெளியே போயிடா. இந்த பொண்ணுக்குள்ள அதை பார்த்துட்டு இவ வெறும் முட்டாள இருப்பா போல அப்படி சிரிச்சுட்டு அவங்க 18வது ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க இவங்க எல்லாம் இன்வைட் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க வந்து பிளான் டேட்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் இத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே ஃபைனலி நீ வந்துட்டியா அப்படி சொல்ல. அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது பெயினே இல்லாத மாதிரி தோணுது. அப்போ என்கிட்ட பொய்யா சொன்னீங்க அப்படி சொல்லி கேட்டா. பொய்ல நான் சொல்லல, இப்ப கூட எனக்கு வலிக்குது. சரி அதெல்லாம் விடு. நான் உனக்காக இந்த அழகான பொண்ணுங்களெல்லாம் பிளான் டேட்டுக்கு பார்த்து வச்சிருக்கிறேன். நீ அவங்க கிட்ட எல்லாம் பேசி பழகி பாரு. உனக்கு அதுல யாரு பிடிச்சிருக்கோ அவங்கள சொல்ல நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லும் போது நீங்க மறுபடியுமே என்கிட்ட போய் சொல்லித்தானே வர வச்சிருக்கீங்க. போங்கம்மா அப்படின்னு கோபத்துல போக கரெக்டா நம்ம ஹீரோனையுமே அந்த ஃப்ளோருக்கு வந்துடுறா. ஆப்போசிட்ல வரவும் 2 பேருமே இடிச்சுக்கிறாங்க. ஐயோ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு நம்ம ஜியா பார்த்து நிக்க. இந்த பொண்ணு தானே லிப்டுக்குள்ள பார்த்தோம். இவளுக்கு பையனே பிடிக்காது இல்லை.